நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை வேலைகள் எல்லாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் தான் நாளைக்கு காலையில் நிம்மதியாக விளக்கேற்ற முடியும். அதனால் ஈவினிங் வந்து குளிச்சுட்டு வந்து அடுத்தடுத்து வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே பூஜைக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து ரொட்டீனாக இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளோர் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். போர்ட்டிக்கோ யூஸ்வலாக கழுவி விடுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லாதனால நாளைக்கு காலையில் இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு தான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஜஸ்ட்டு பெருக்கி மட்டும் விட்டுட்டேன். பெருக்கி விட்டுட்டு லைட் எல்லாமே வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரம் எல்லாமே கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். கிச்சன் வந்து க்ளீன் பண்ணலை. எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக தான் கிச்சன் டேபிள் டாப் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ மதியம் வச்சுருந்த பிரிஞ்சு கொஞ்சம் இருந்தது. அதை வந்து வேறு ஒரு பேஸ்கெட்டில் வந்து மாற்றி வச்சுட்டு எல்லாமே சேர்த்து கழுவிடலாம் சொல்லிட்டு எல்லாமே சிங்கில் போட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாமே கழுவ ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே டக்குன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் எல்லாம் வந்து நைட்டு தான் கழுவணும். அது எல்லாமே நைட் தான் பண்ணுவேன். ஏன்னா இன்பிட்வீனில் முட்டை எதனா கேட்டாங்க அப்படின்னா அதனால் லாஸ்ட்டாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து அதெல்லாம் கழுவுவேன். சரி, நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிற டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பானிபூரி தான் செஞ்சுருந்தேன். பானிபூரி எப்படி செய்கிறேன் அப்படின்றது வந்து நான் இதில் வந்து போடலை. நீங்கள் லைவாகவே பார்த்துக்கோங்க. அடுத்து லைவில் வருவேன் டெய்லி 6 o'clock. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்